முயன்றால் முடியாதில்லை முயலாயிட்டால் உனக்கு ஏதுமில்லை. வணக்கம். இன்று நீங்கள் எக்ஸாம் தமிழ் சேனலுக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா, நம்ம டைட்டில் தப்புனையில் இதில் பார்த்த மாதிரி, அதாவது இசிஇ வர்சஸ் சிஎஸ்சி. அதாவது இசினா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அப்படிம்பாங்க, சிஎஸ்சி அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெண்டு கோர்ஸில் வந்து பார்த்தோம்னா யாருக்கு அதிகப்படியாக கவர்மெண்ட் ஜாப் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா என்னென்ன மாதிரியான கவர்மெண்ட் ஜாப்லாம் நீங்கள் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணோடனே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சின்ன பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் இன்னைக்கு வீடியோவில் உங்களை ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வந்து பார்த்தோம்னா அதாவது சிஎஸ்சி எடுக்கலாமா இல்லை இசி எடுக்கலாமா, எதுக்கு அதிகப்படியான கவர்மெண்ட் ஜாப் இருக்குது, யாருக்கு என்ன மாதிரியான கவர்மெண்ட் ஜாப் இருக்குது, அந்த மாதிரி யோசிச்சுக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரெண்டு கோர்ஸோட கவர்மெண்ட் ஜாப் பற்றி டீட்டெயிலில் வந்து கம்பேர் பண்ணிக்க இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்க ஒரு டவுட் என்ன அப்படின்னு பார்த்தா, அதாவது பிஇ பிடெக் ரெண்டு பேர்த்துல யாருக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் அந்த மாதிரி கூட நிறைய பேர் கேட்குறாங்க. முக்கியமாக நிறைய பேர் மென்ஷன் பண்ணி கேட்குறாங்க, அதாவது பிடெக் எடுத்தவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க, அது உண்மையா அந்த மாதிரி கூட நிறைய பேர் கேட்குறாங்க. அப்போல்லாம் எதுவுமே இல்லை. பிஇ பிடெக் ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்தோம்னா ஈக்குவலான டிமாண்ட் தான் இருக்கு. முக்கியமாக நீங்கள் என்ன ஸ்ட்ரீம் எடுக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் ஜாப்லாம் கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் பிஇ எடுத்தாலும் சரி பிடெக் எடுத்தாலும் சரி, இப்போ இசி எடுத்திருக்கீங்க அப்படின்னா ரெண்டு பேருக்குமே ஈக்குவலாக வந்து கவர்மெண்ட் அது மட்டும் இல்லாமல் ப்ரைவேட் ஜாப் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஜாப் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு உங்கள் ஸ்கில் ப்ளஸ் என்ன ஸ்ட்ரீம் எடுத்தீங்களோ அது பேஸில் தான் கிடைக்கும். ஸோ நீங்கள் சிஎஸ்சி எடுத்தாலும் சரி இசி எடுத்தாலும் சரி, பிஇ படிக்கலாம் இல்லை பிடெக் படிக்கலாம், ரெண்டு பேருக்குமே ஈக்குவலாக கவர்மெண்ட் ஜாப் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நம்ம இப்போ டாபிக்குள்ளே போவோம். அதாவது இந்த வீடியோ வந்து பார்த்தா இசி சிஎஸ்சி ரெண்டே கம்பேர் பண்ண கவர்மெண்ட் ஜாப் வந்து டீட்டெயில் தான் உங்களுக்கு. ஸோ இசிஇ சிஎஸ்சி யாருக்கு அதிகப்படியான கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னா கண்டிப்பாக சொல்லலாம் இசி முடிச்சவங்களுக்கு கொஞ்சம் அதிகப்படியான கவர்மெண்ட் ஜாப் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சொல்லப்போனால் ஈஸி முடிச்சவங்க வந்து பார்த்தோம்னா அவங்க ஃபீல்டையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டான ஜாபும் ஒரு சில இடத்துல வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள். ஸோ அடுத்தடுத்து வர ஜாப் டீட்டெயில்ஸில் அதை பற்றி டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா இன்ஜினியர்ஸ்க்கான ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸாம், அது மட்டும் இல்லாமல் ரொம்ப டஃபஸ்ட் ஒரு எக்ஸாம் அப்படின்னு இருக்கிற இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் தான், அதாவது ஐஇஎஸ் அப்படிம்பாங்க. இது வந்து பார்த்தா இந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தா யூபிஎஸ்சி, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. யூபிஎஸ்சிலேருந்து வந்து பார்த்தா மொத்தம் சிவில் சர்வீஸ், இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ், இந்தியன் மெடிக்கல் சர்வீஸ் இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. சிவில் சர்வீஸ் வந்து பார்த்தா எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான எக்ஸாம் உங்களுக்கு. இதுவே இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் வந்து பார்த்தா இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கான எக்ஸாம், இந்தியன் மெடிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் வந்து பார்த்தா மெடிக்கல் முடிச்சவங்களுக்கான எக்ஸாம் உங்களுக்கு. ஸோ இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் பொறுத்தவரை எலிஜிபிள் அப்படின்னு எந்த இன்ஜினியரிங் முடிச்சவங்க வேணாலும் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிளாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் வச்சிருக்காங்க. என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தா 4 பேப்பர் தான் ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க உங்களுக்கு. இசிஇ, ட்ரிபிள்இ, மெக்கானிக்கல், சிவில் 4 தான் கொடுக்குறாங்க உங்களுக்கு. ஸோ நீங்கள் சிஎஸ்சி எடுத்திருந்தாலும் பரவாயில்ல, அக்ரிகல்ச்சர் எடுத்திருந்தாலும் பரவாயில்ல, ஃபுட் டெக்னாலஜி எடுத்திருந்தாலும் பரவாயில்ல, இல்லை மரைன் இன்ஜினியரிங் எடுத்திருந்தாலும் பரவாயில்ல, இந்த எக்ஸாம்க்கு வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். பட் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த 4 பேப்பர் தான் ஒன்று வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஈஸி எடுத்தவங்களுக்கு இந்த எக்ஸாம் கிராக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸி, ஏன்னா அவங்க ரெலவெண்ட்டாகவே பேப்பர் கொடுக்கறனால கண்டிப்பாக வந்து ஈஸியாக வந்து கிராக் பண்ணிடலாம். ஒருவேளை சிஎஸ்சி எடுத்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் இருக்குது. பட் கிராக் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா நீங்கள் சிலபஸ் ஃபுல்லாகவே வந்து பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டாக, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரெலவெண்ட்டாக, கம்ப்யூட்டரோட டெக்னாலஜி ரெலவெண்ட்டாக இது மாதிரி தான் படிச்சிருப்பீங்க. ஸோ நீங்கள் ஈஸி சூஸ் பண்ணாலும் சரி, ட்ரிபிள்இ வந்து பேப்பராக சூஸ் பண்ணாலும் சரி, புதுசாக எல்லா டாப்பிக்குமே படிக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் அப்ளை பண்ணணும் அப்படிங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா சிஎஸ்சியை விட இசி வந்து பார்த்தா உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இது வந்து பார்த்தா இன்ஜினியர்ஸ்க்கான ஒரு மிகப்பெரிய எக்ஸாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இன்ஜினியர்ஸ்க்கான அடுத்த ஒரு எக்ஸாம் அப்படின்னு எஸ்எஸ்சிலேருந்து ஜூனியர் இன்ஜினியர் அப்படிங்கிற எக்ஸாம் வருது. ஸோ இது வந்து பார்த்தோம்னா இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் ஹை சேலரி கிடைக்கக்கூடிய ஒரு எக்ஸாம் அப்படி கூட நம்ம வந்து சொல்லலாம். ஸோ நிறைய டிபார்ட்மெண்ட்டில் முக்கியமாக இந்த இன்ஜினியரிங் ரெலவெண்ட்டான டிபார்ட்மெண்ட்டில் ஜூனியர் இன்ஜினியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. ஸோ இந்த எக்ஸாம் பொறுத்தவரை பார்த்தா எலிஜிபிள் அப்படின்னு எடுத்தால் இசி முடிச்சவங்களும் ட்ரை பண்ண முடியாது, சிஎஸ்சி முடிச்சவங்களும் ட்ரை பண்ண முடியாது. ஸோ இந்த எக்ஸாம்க்கான எலிஜிபிள் அப்படின்னு எடுத்தால் ட்ரிபிள்இ, மெக்கானிக்கல், சிவில் 3 இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம். சப்போஸ் நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்கு ஒரு சிலபஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க. அதாவது நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் அப்ளை பண்ணுறீங்களோ அதை பொறுத்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க. பட் டிப்ளமோ ஹோல்டர்ஸ் அது மட்டும் இல்லாமல் இன்ஜினியரிங்கில் ட்ரிபிள்இ, மெக்கானிக்கல், சிவில் 3 ஸ்ட்ரீம் எடுத்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஈஸி எடுத்திருந்தாலும் சிஎஸ்சி எடுத்திருந்தாலும் சரி, உங்களால் இந்த மாதிரியான எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது. ஸோ எஸ்எஸ்சி ஜூனியர் இன்ஜினியர் பொறுத்தவரையும் மெக்கானிக்கல், சிவில், ட்ரிபிள்இ முடிச்சவங்க மட்டும்தான் ட்ரை பண்ண முடியும். நெக்ஸ்ட் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் கண்டக்ட் பண்ண ஜூனியர் இன்ஜினியருக்கான எக்ஸாம் உங்களுக்கு. ஸோ இந்த எக்ஸாம் பொறுத்தவரையும் பார்த்தோம்னா நிறைய பேர் நினைக்கிறாங்க ஜூனியர் இன்ஜினியர் அப்படிங்கிற நேம் பார்த்தோன்னே அதாவது இன்ஜினியரிங் முடிச்சவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணணும் அந்த மாதிரி நினைக்கிறாங்க. பட் இந்த எக்ஸாம் பொறுத்தவரையும் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்கு தராங்க. அது மட்டும் இல்லாமல் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிசிஏ, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டாக இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்குறாங்க உங்களுக்கு.
ஸோ உங்களுக்கு இது கீழே பார்த்தோம்னா மொத்தம் 4 டைப் ஆஃப் வேகன்சி வருது. ஒன்று வந்து ஜூனியர் இன்ஜினியருக்கான வேகன்சி, இன்னொன்று வந்து பார்த்தா ஜூனியர் இன்ஜினியர்லே ஐடி ஆஃபீஸருக்கான வேகன்சி உங்களுக்கு, இன்னொன்று வந்து பார்த்தா கெமிக்கல் மெட்டலர்ஜிக்கல் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற போஸ்டிங் வருது, இன்னொன்று வந்து பார்த்தா டிபோர்ட் மெட்டீரியல் சூப்பரண்ட் அப்படிங்கிற போஸ்டிங் வருது உங்களுக்கு. ஸோ இதில் ஜூனியர் இன்ஜினியர் அது மட்டும் இல்லாமல் டிபோர்ட் மெட்டீரியல் சூப்பரண்ட் இந்த 2 போஸ்டிங்குமே வந்து பார்த்தோம்னா அதாவது டிப்ளமோ முடிச்சவங்க 3 இயர்ஸ்க்கான டிப்ளமோவோ இல்லை +2 முடிச்சு 2 இயர்ஸ்க்கான டிப்ளமோவோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுவே ஐடி ஆஃபீஸருக்கு வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டான இன்ஜினியரிங் முடிச்சவங்க இல்லை கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டான மற்ற கோர்ஸ் யூஜி முடிச்சவங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தா நீங்கள் ஜூனியர் இன்ஜினியருக்கு கீழே வர ஐடி ஆஃபீஸருக்கு ட்ரை பண்ணணும் அப்படின்னா பிடெக்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கோ இல்லை இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோ எடுத்தவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லை பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இல்லை பிசிஏ இந்த மாதிரி எடுத்தவங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் நீங்கள் வேறு ஏதாவது யூஜி முடிச்சுட்டு போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படிம்பாங்க, அதாவது பிஜிடிசிஏ அப்படிம்பாங்க. ஸோ இந்த மாதிரியான கோர்ஸ் ப்ராப்பராக ரெஜிஸ்டரான ஒரு காலேஜ்லையோ யூனிவர்சிட்டியோ படிச்சிருக்கீங்க அப்படின்னா கூட கண்டிப்பாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். ஸோ இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டான இந்த மாதிரியான டிகிரிலாம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஜூனியர் இன்ஜினியருக்கு கீழே வர ஐடி ஆஃபீஸருக்கு ட்ரை பண்ணி பாருங்க. பட் வேகன்சி லெவல் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பட் ஸ்டார்டிங் சேலரி கிட்டத்தட்ட 40,000க்கு மேலே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது ஸ்டார்டிங் சேலரி 30,000க்கு மேலே இருக்கும். ஜாப் பெர்மனன்ட் ஆகும் 2 வருஷத்துல. அப்போ உங்களோட சேலரி 42,000க்கு மேலே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா ஐடி ஆஃபீஸருக்கு நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க. பட் இசிஇ முடிச்சவங்க இந்த மாதிரியான போஸ்டிங்க்கு ட்ரை பண்ண முடியாது. பட் வேகன்சி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். உங்களுக்கு ஒர்க்கும் வந்து பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்யூட்டர் ரிலேட்டட் மெயின்டெனன்ஸ் ஒர்க் தான் கொடுப்பாங்க உங்களுக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சிஎஸ்சி முடிச்சவங்க இந்த ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் கனெக்ட் பண்ணுறேன். அதாவது சிஎம்ஏ கெமிக்கல் மெட்டலர்ஜிக்கல் அசிஸ்டன்ட் இந்த போஸ்டிங் வந்து பார்த்தா பிஎஸ்சி பிசிக்ஸ் அப்படின்னா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் கனெக்ட் பண்ணுற ஜூனியர் இன்ஜினியர் பொறுத்தவரையும் பார்த்தோம்னா எந்த இன்ஜினியரிங் முடிச்சவங்க அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அதாவது சிஎஸ்சி பிடெக்ல சிஎஸ்சி அப்படி இல்லை ஐடி முடிச்சவங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா வேற என்ன மாதிரியான போஸ்டிங் அப்ளை பண்ணலாம், முக்கியம் வந்து சிஎஸ்சி இசி முடிச்சவங்க அப்படின்னு வந்து பார்த்தோம்னா பேங்க் ரெலவெண்ட்டான ஜாப்க்கு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பேங்க் பொறுத்தவரை பார்த்தா அந்த கிளர்க் பிஓ போஸ்ட்டுக்கு எனி டிகிரி முடிச்சவங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் அப்படிங்கிற வேகன்சி வந்து எஸ்ஓ அப்படிம்பாங்க உங்களுக்கு. ஸோ இந்த ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் கீழே ஐடி ஆஃபீஸர், அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு ஆஃபீஸர், இது மட்டும் இல்லாமல் லா ஆஃபீஸர், மார்க்கெட்டிங் மேனேஜர், ஹெச்ஆர் ஆஃபீஸர் இந்த மாதிரி நிறைய வேகன்சி இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டான பிடெக்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கோ இல்லை இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோ ஈவன் நீங்கள் இசிஇ முடிச்சிருந்தா கூட இந்த ஐடி ஆஃபீஸருக்கு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ஐடி ஆஃபீஸர் எக்ஸாம் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஐபிஎஸ் அப்படிங்கிறது கீழே வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. அதாவது ஐபிஎஸ் அப்படின்னா இது ஒரு சென்ட்ரலைஸ்டு பேங்க் எக்ஸாம் உங்களுக்கு. கிட்டத்தட்ட 10லேருந்து 20 பேங்க், கனரா பேங்க், ஐஓபி, பஞ்சாப் நேஷனல் பேங்க் இந்த மாதிரியான ஒரு 10லேருந்து 20 பேங்க் அவங்களோட வேகன்சியை இந்த மாதிரியான ஐபிஎஸ் மூலிமா வந்து ஃபில் பண்ணுறாங்க உங்களுக்கு. இந்த ஐபிஎஸ்ல கிளர்க்கான வேகன்சி, பிஓக்கான வேகன்சி, எஸ்ஓக்கான வேகன்சி இந்த மாதிரியான வேகன்சியில் தனித்தனியாக வருது உங்களுக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா எஸ்ஓக்கு கீழே வர ஐடி ஆஃபீஸருக்கு இசிஇ முடிச்சவங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம், சிஎஸ்சி முடிச்சவங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் என்ன அப்படின்னு பார்த்தா ப்ரிலிமினரி, மெயின், இன்டர்வியூ 3 ரவுண்ட் இருக்கும் உங்களுக்கு. ப்ரிலிமினரி பொறுத்தவரைக்கும் காமனான டாபிக்லேருந்து கொஸ்டின் வரும். ரீசனிங், ஆப்டிடியூட், இங்கிலீஷ் இந்த மாதிரியான டாபிக்லேருந்து கொஸ்டின் வரும். இதுவே மெயின் எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அது மட்டும் இல்லாமல் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி 2 டாபிக்லேருந்து கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டான கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுனால இந்த எக்ஸாம் கிராக் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட் இசிஇ முடிச்சவங்களுக்கு சிலபஸில் வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டாக 1 இல்லை 2 பேப்பர் தான் வரும். ஸோ இசிஇ முடிச்சவங்களுக்கு இந்த எக்ஸாம் கிராக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். சேலரி வைஸ் இசிஇ முடிச்சிருந்தாலும் சிஎஸ்சி முடிச்சிருந்தாலும் ஈக்குவலாக ஐடி ஆஃபீஸருக்கு சேலரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. ஸோ இசிஇ முடிச்சவங்க, சிஎஸ்சி முடிச்சவங்க 2 பேருமே வந்து பார்த்தா எஸ்ஓக்கு கீழே வர ஐடி ஆஃபீஸருக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்டார்டிங் சேலரி கிட்டத்தட்ட 30,000க்கு மேலே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அலவன்ஸோட உங்களோட சேலரி 40,000க்கு மேலே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் பேஸில் வர எக்ஸாம், எஸ்எஸ்சி எக்ஸாம், ரயில்வே எக்ஸாம், பேங்க் எக்ஸாம் இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பேஸ் பண்ண நேஷனல் எக்ஸாம் உங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு பேஸ் பண்ணி வந்து பார்த்தா அந்த அசிஸ்டன்ட் இன்ஜினியர், ஜூனியர் இன்ஜினியர் இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுமே வேகன்சி வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. பட் இதில் எல்லாமே வந்து பார்த்தா இந்த இசிஇ முடிச்சவங்களுக்கு எப்பயுமே வேகன்சி கொஞ்சம் அதிக அளவில் இருக்கும் சிஎஸ்சி ஐடியை கம்பேர் பண்ணும்போது. பட் அதுக்காக சிஎஸ்சி ஐடி முடிச்சவங்களுக்கு தமிழ்நாடு பேஸ் பண்ண அசிஸ்டன்ட் இன்ஜினியர், ஜூனியர் இன்ஜினியர் போஸ்டிங்லாம் கிடைக்காது அப்படிங்கிறதுனால இல்லை. வேகன்சி லெவல் அப்படின்னு எடுத்தால் இசிஇ முடிச்சவங்க கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. பட் வேகன்சி வந்து பார்த்தோம்னா இந்த எஸ்எஸ்சியில், ரயில்வேல அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா பேங்க் ரெலவெண்ட்டான ஐடி ஆஃபீஸர் இதெல்லாம் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வேகன்சி வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. பட் தமிழ்நாடு பேஸ் பண்ண ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கான ஜூனியர் இன்ஜினியர், அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கான வேகன்சி 2 வருஷத்துக்கு ஓடுவேன், 3 வருஷத்துக்கு ஓடுவேன். அது வேகன்சி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு. பட் என்ன அப்படின்னு பார்த்தா கொஸ்டின் தமிழில் கூட வரும் உங்களுக்கு. சப்போஸ் நீங்கள் தமிழ் மீடியம் இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரியான எக்ஸாம்லாம் ஈஸியாக கிராக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. தமிழ்நாட்டிலே வந்து பார்த்தோம்னா நிறைய காலேஜில் அதாவது சிவில், மெக்கானிக்கல் இந்த கோர்ஸ்க்கு தமிழ் மீடியம் கனெக்ட் பண்ணுறாங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி கூட வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம்.
ஸோ உங்களுக்கு தமிழ்நாடு பேஸ் பண்ண ஜாப் அப்படின்னு எடுத்தா அதுவும் இந்த அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஜூனியர் இன்ஜினியர் அப்படின்னு எடுத்தா எப்பயுமே இசிஇ முடிச்சவங்களுக்கு வேகன்சி வைஸ் சிஎஸ்சி அது மட்டும் இல்லாமல் ஐடியை விட கொஞ்சம் அதிக அளவில். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா அதாவது கேட் எக்ஸாம் எழுதுங்க. நீங்கள் இசி முடிச்சிருந்தாலும் சரி சிஎஸ்சி முடிச்சிருந்தாலும் சரி இசிக்கு வந்து பார்த்தா கேட்டில் வந்து கேட் அப்படிங்கிற பேப்பரே அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு மேக்ஸ் ரெலவெண்ட்டான கொஸ்டின், ஜெனரல் சயின்ஸ் கொஸ்டின், அது மட்டும் இல்லாமல் ஈஸி எடுத்திருக்கீங்க அப்படின்னா ஈஸி ரெலவெண்ட்டான பேப்பர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதுவே கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எடுத்தவங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிற பேப்பர் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த கேட் எக்ஸாம் எழுதுறதுனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த எக்ஸாமோட ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு எடுத்துட்டா ஹையர் ஸ்டடிஸ் டாப் லெவல் காலேஜில் படிக்கலாம் அந்த மாதிரி தான் நினச்சிட்டு இருக்காங்க. பட் கேட் எக்ஸாமுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு உங்களுக்கு. முக்கியமாக வந்து பார்த்தா நிறைய PSU கம்பெனி பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனியில் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா ரிசர்ச் லெபார்டரிஸ்ல ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த PSU கம்பெனியில் வந்து பார்த்தா ஒரு செமி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான் உங்களுக்கு. சேலரிலாம் வந்து பார்த்தா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஈக்குவலாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக ஒர்க் லைஃப் பேலன்ஸும் நல்லாவே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நீங்கள் சிஎஸ்சி முடிச்சிருந்தாலும் பரவாயில்ல, இசி முடிச்சிருந்தாலும் பரவாயில்ல, முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரியான கேட் எக்ஸாம்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. நிறைய கம்பெனியில் ஈஸியாக முக்கியமாக வந்து கவர்மெண்ட் ஜாப்க்கு ஈக்குவலான ஜாபே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. பட் இங்கே வந்து வேகன்சி வைஸ் அப்படின்னு வந்து பார்த்தா ஈஸி முடிச்சவங்களுக்கு ஒரு PSU கம்பெனியில் கொஞ்சம் அதிக அளவு வேகன்சி தராங்க சிஎஸ்சியை கம்பேர் பண்ணும்போது. பட் கிட்டத்தட்ட இந்தியாவில் மட்டும் 300க்கும் மேற்பட்ட PSU கம்பெனி இருக்கு. ஈஸி முடிச்சிருந்தாலும் சரி சிஎஸ்சி முடிச்சிருந்தாலும் பரவாயில்ல, முடிஞ்ச அளவுக்கு கேட் எக்ஸாம் எழுதுங்க. இந்த மாதிரியான PSU கம்பெனியில் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறப்ப வேகன்சி கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு. பட் இந்த மாதிரியான PSU கம்பெனியில் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட கம்பெனி இருக்கனால எல்லா கம்பெனிலுமே வந்து பார்த்தா சயின்டிஸ்ட், ரிசர்ச்சர், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இந்த மாதிரி நிறைய வேகன்சி வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு எந்த கம்பெனி இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அங்கே என்ன மாதிரியான ப்ராசஸ், கேட் எக்ஸாமோட ஸ்கோர் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா இல்லை ஓனாக வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஈக்குவலான சேலரி, முக்கியமாக வந்து பார்த்தா உங்களுக்கு நல்ல ஒரு ஜாப் செக்யூரிட்டி, அது மட்டும் இல்லாமல் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எல்லாமே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. ஸோ சிஎஸ்சி முடிச்சிருந்தாலும் பரவாயில்ல, இசி முடிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, முடிஞ்ச அளவுக்கு கேட் எக்ஸாம்லாம் ட்ரை. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தா இசிஇ அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்சி ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா யாருக்கு அதிகப்படியாக கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இசிஇ முடிச்சவங்களுக்கு வேகன்சி வைஸ் கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்காக சிஎஸ்சி எடுத்தால் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்காது அப்படிங்கிறதுலாம் இல்லை, உங்களுக்கு ஒரு சில போஸ்டிங் இருக்குது. பட் வேகன்சி வைஸ் அப்படின்னு எடுத்தால் இசிஇ முடிச்சவங்களுக்கு எப்பயுமே கொஞ்சம் அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சொல்லப்போனால் இசிஇ முடிச்சவங்க வந்து பார்த்தா உங்கள் ஃபீல்டையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம், கம்ப்யூட்டர் ரிலேட்டடான ஃபீல்டையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதனால் இசிஇ முடிச்சவங்களுக்கு கொஞ்சம் வேகன்சி அதிகமாகவே இருக்கு. பட் உங்கள் இன்ட்ரெஸ்ட் பேஸில் வந்து கோர்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தோம்னா கவர்மெண்ட் ஜாப்க்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுற நிறைய பேருக்கு இசிஇ அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்சி ரெண்டு கோர்ஸையும் கம்பேர் பண்ணி பார்த்துக்க இந்த வீடியோ கண்டிப்பாக சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.